ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் லியாவை காட்டுறாங்க. அவங்க ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஜாங்குன்னு ஒருத்தான் வரான். அவன் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு சிஇஓ. அவன் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் கூட. அவன் சொல்கிறான், எனக்கு உன் கூட இருக்க விருப்பம் கிடையாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின், ஏதோ நீ 5வது தடவை என்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிற, என்னோட எக்ஸியா கூட நீ வந்துட்டு இப்போது பேச்சப் ஆகணும்னு நினச்சிட்டு தான் என்ன இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாங் சொல்கிறேன், ஆமாம் நீ ரொம்ப மோசமானவ, நீ என்ன பண்ணியிருக்க, சியா உன் கூட தானே வேலை பார்க்குற, ஸோ அவளை கேர் பண்ணிக்க வேண்டியது உன்னோட கடமை. பட் லாஸ்ட் வீக் ஒரு மோசமான மேனேஜர் கிட்ட அவளை இன்டர்வியூ எடுக்க சொல்லி அனுப்பி விட்டுருக்க. அவன் வந்துட்டு சியா கிட்ட தப்ப நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கா. அவள் பாவம் எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துட்டா. நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து, அப்போ நீ அவ சொல்றதா நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. பார்த்தா அந்த ஜாங்கோட ஷர்ட்ல வந்துட்டு லிப்ஸ்டிக் கலர் இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இப்போ நீ ஜியா கூட தான் இருக்க போகிற, அதனால தானே இப்போ நீ என்னை வந்துட்டு பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிற, இதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது, நான் என்னை உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை கழட்டிட்டு அங்கே இருந்து போகிறா. அவள் வந்துட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10வது திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருக்கனால கீழே விழுந்துறா. அந்த சைடில் இருந்து ஒரு கார் வருது. அதுக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோ ஷென் தான் வரான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோயினை மீட் பண்ணியிருக்கான். ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹை ஸ்கூல் படிக்கும்போது அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கான். ஸோ அவளும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. நம்ம ஹீரோவோட நெஃப்யூ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல். ஸோ அதனால அவன் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணக்கூடாது இனிமேல், நீ அவன் இனிமேல் ட்ரிங்க் பண்ணானா நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி அவளோட வீசாட்லாம் அவன் வாங்கியிருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ கீழே விழுந்திருக்கும் போது, உனக்கு முட்டியில் ரொம்ப அடிபட்டிருக்கு, உன்னை இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவன் ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் லைஃப் இதுக்கப்புறம் எப்படி லீட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ உனக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது, பட் இப்போ நீ வீக்காக இருக்க, அதனால தான் உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறேன். நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அதில் இருக்க ரிங்டோன் வந்து நம்ம ஹீரோயின் தான் கம்போஸ் பண்ணி அதை வெளியிட்டு இருந்திருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னோட மியூசிக்கை தான் அவன் ரிங்டோனாக வச்சுருக்கான் அப்படின்னு அவன் காலை வச்சு உடனே நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு இந்த மியூசிக் பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோவுமே, ஆமாம் இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணது யாருன்னு தெரியாது, பட் ஏதோ ஒரு பொண்ணுன்னு பேசிக்கிறாங்க, ஆனால் அவளோட மியூசிக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. அந்த ஜாங் வந்துட்டு நம்ம ஹீரோயினை எப்போவுமே பாராட்டினதே கிடையாது. நம்ம ஹீரோயின் கம்போஸ் பண்ண மியூசிக் எல்லாத்துலேயுமே அவன் வந்துட்டு எப்போவுமே குறை சொல்லி அவளை அசிங்கப்படுத்திட்டே தான் இருந்திருக்கான். நீ பண்ணுற மியூசிக்கெல்லாம் யார் கேட்பா அப்படின்னும் கேட்டிருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து, இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்பா அம்மாலாம் கிடையாது, அவளுக்கு ஒரே ஒரு கிராண்ட்மா தான். அவங்க கால் பண்ணி என்னை மீட் பண்ணுறதுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, இப்போ உடனே நான் என்னோட பாட்டியை மீட் பண்ண போகணும், ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ எதுக்கு தனியாக போகணுன்னு சொல்கிறேன், நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு போய் விடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் போயிட்டு கிராண்ட்மா கிட்ட பேசும்போது அவங்க அழுதுட்டு இருக்காங்க. நான் இறந்து போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் உன்னோட மேரேஜை பண்ணி வச்சிடணும், நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன், பட் ஜாங்குக்கும் உனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அலறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, ஐயோ நீங்கள் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க பாட்டி, அவன் ரொம்ப கெட்டவன், அதனால தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணேன், இப்போ ஒரு மேன் வந்துட்டு என்னை ட்ராப் பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்கார் இல்லையா, ஸோ அவரை தான் நான் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நானும் அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னும் போது பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. ஸோ அவங்க அந்த பையனை உள்ளே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளில போயிட்டு ஹீரோ கிட்ட தயங்கிக்கிட்டே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, எங்கள் பாட்டிக்கு வந்துட்டு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது, அவங்க ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ மாட்டாங்க, எனக்கு எந்த பேரண்ட்ஸும் கிடையாது, ஸோ அவங்க என்னை மேரேஜ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, நீயும் நானும் ஃபேக்காக மேரேஜ் பண்ணிக்கலாம், உனக்கு பிடிக்கலன்னா என்னை டிவோர்ஸ் பண்ணிவிடு, எங்கள் பாட்டிக்காக மட்டும் இதை பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ், ஃபேக் மேரேஜ் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, மேரேஜ் பண்ணால் கடைசி வரைக்கும் நீ தான் என்னோட ஒய்ஃபாக இருக்கணும், உனக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை. ஸோ
ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உள்ளே போன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டிக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறா, ரொம்ப பணிவாக நடந்துக்கிறா. ஸோ அவங்களுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம பாட்டி வந்துட்டு ஹீரோயினை நீ கொஞ்சம் வெளியில் இரு, நான் ஷென்கிட்ட பேசணும் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளில போனால் அங்கே ஷென்னோட அசிஸ்டன்ட் வந்துட்டு மேம் உங்ககிட்ட இந்த உண்மையை நான் சொல்லியே ஆகணும், இப்போ வரைக்குமே எங்கள் பாஸ் எந்த ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினது கிடையாது, யாருக்கும் இவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்தது கிடையாது, பட் அவர் உங்களை மட்டும்தான் இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாருன்னும் போது நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பார்த்தா ஷென்மே வெளில வந்துடுறான். அவன் சொல்கிறான் கிராண்ட்மா நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஸோ நம்ம இப்போவே போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அவளுக்கு வேறு வழி தெரியல. அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபீஸ்க்கு வெளில நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ரெடி பண்ணி ஹீரோ கிட்ட காட்டுறா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் ஃபேக் மேரேஜ்லாம் எனக்கு பிடிக்காது, கடைசி வரைக்கும் நீ தான் என்னோட ஒய்ஃபாக இருக்க போத, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் நீ என்னோட வீட்டில் தான் தங்க போகிற, ஸோ உன் வீட்டில் போய் உன் திங்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சேன்னா நீ இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் சேர்ந்து போகிறாங்க. ஹீரோ வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் திங்ஸ் எடுக்கிறதுக்காக போகும்போது அங்கே ஜாங் வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் கேட்டால் உண்மைக்கே நீ நான் பிரேக்கப் பண்ணிட்டியா, என்ன உண்மைக்கே என்கிட்ட பேச போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு உன் கூட இருக்க இஷ்டம் கிடையாது, ஸோ நீ என்னோட வழியில் வராமல் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே நீ இல்லைன்னா என்ன நான் என்ன என் வாழ்க்கை எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறான். நம்ம ஹீரோயினுமே அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வரும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் நான் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ கேரிங் அவளை யாருமே பார்த்தது கிடையாது. இந்த ஜாங் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான், பட் அவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாது போல். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். பார்த்தா அது ஒரு பெரிய மஹால் மாதிரி இருக்குது. ஸோ அவள் இவ்வளோ பெரிய வில்லாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ மேடு இங்கே 2 பேருமே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவள் பாத் எடுத்துகிட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே அங்கே நம்ம ஹீரோ ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கான். ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோ அவளுக்காக ஒரு வார்ம் மில்க்மே கொண்டு வந்துட்டு இதை நீ குடிச்சேன்னா உனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை, நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ நான் இதில் தப்பாக நினைக்க போகிறேன், உனக்கு எப்போ தோணுதோ நான் வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணுறதை பற்றி யோசிக்கிறேன், இப்போ நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தூங்குறதுக்காக போறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவனுக்கு மேரேஜ் ஆன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, டே உனக்கு இது ரூடா இல்லையா, உங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் நைட், அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருந்திருக்கணும், அவள் உன்னை ரூமை விட்டு வெளில அனுப்பியிருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவளுக்கு இதில் இன்னும் விருப்பம் இல்லைன்னா நான் அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் 2 பேரும் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கேட்டேன் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஸோ இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகணும், உனக்கு உன்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு தெரியும், ஸோ உனக்கு பிடிச்சா அங்கே ஒர்க் பண்ணு, இல்லைன்னா நீ அங்கே ரிசைன் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின்மே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட சோஷியல் மீடியாலாம் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஜாங்காக ஒரு ஃபுட்டெல்லாம் சமைச்சிருக்கா, அதெல்லாம் அவள் போஸ்ட் போட்டிருந்திருக்கா. ஸோ இன்னுமே அவள் டெலிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின்மே அவளோட கம்பெனிக்கு போகிறா. வெளில பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ஹீரோயின் மேலே வேணும்னே காஃபியை கொட்டி விட்டுட்டு சாரி கூட கேட்காம ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அதை தூக்கி அவன் மூஞ்சிலே ஊற்றிட்டு இப்போ நானும் உங்ககிட்ட சாரி கேட்க போட கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அந்த சியா இருக்கால அவங்க வந்துடுறா. அவள் இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ இந்த மாதிரி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இல்லையா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கண்டவங்களுக்குலாம் நான் ஆன்சர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அங்கே மீட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த ஜாங்மே சியாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் சியாவை இன்சல்ட் பண்ண, அவள் என்ன சொன்னாலும் நீ கேட்டுதான் ஆகணும், ஏன்னா இப்போ அவள் உன்னோட ஹையர் பொசிஷனில் இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறா. அது சியா அவள் ஃப்ரெண்டு கிட்ட பேசினது போல். ஸோ அவள் அதில் சொல்கிறா நான் தான் ஜாங்குக்கு வேணும்னு ட்ரக் கொடுத்தேன்,
நான் ஒரு விக்டிம் மாதிரி ப்ளே பண்ணிட்டேன். என்னை வந்துட்டு அந்த லியாவில் எந்த ஒரு மேனேஜர்கிட்டையும் அனுப்பவே கிடையாது. நானாக அவன்கிட்ட போய் சொன்னேன், அவன் நம்பிட்டு அவளை பிரேக்கப் பண்ணிட்டான். ஸோ இப்போது யாராலையும் நான் தடுக்க முடியாது அப்படின்னு பேசியிருந்திருக்கா. அதை கேட்கும் போது இந்த ஜாங்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா. அப்போது இந்த சியா வந்துட்டு இதெல்லாம் பொய்யா சொல்கிறா, இதெல்லாம் வேணும்னே இந்த மாதிரி பண்ணியிருக்கா, இவ ஏதோ தப்பான வேலை பார்த்துருக்கா, நான் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை அப்படின்னு ஆக்ஷன் போட்டு மயங்கர மாதிரி சீன் போட்டுறா. ஒன்று ஜாங் வந்துட்டு ஆமாம் இந்த சியா வந்துட்டு அப்போது ஜாங் வந்துட்டு சியா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா, நீ ஏன் ஏதாச்சும் பண்ணாத அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே நான் வேலை பார்க்க விருப்பப்படல, எனக்கு ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, பொக்கேஸ் மாதிரி கொடுத்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக கீழே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கீழே போகிறா. இந்த ஜாங்குக்கும் சியாவுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்னது ஹஸ்பண்டா அப்படின்ட்டு. கீழே போன உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட அவள் கேட்குறா, இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது, லேட்டாக வரவேன் தானே சொன்னேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வேமா முடிஞ்சிருச்சு, ஸோ உன்னை பிக் பண்ணிட்டு போகலான் தான் வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு காரில் ஏறி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சியா வந்துட்டு இவ ஏதோ ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கா, ஸோ இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன் எப்படி இவளை போய் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான், இவ வந்துட்டு உன்னை திரும்ப வலையில் விலக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறான்னும் போது அவனுமே ஆமாம் அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ காரில் போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உன் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இன்னும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு லவ் இருக்குது போலையே, ஸோ அவனுக்கு பண்ண டிஷ்ஷஸ்லாம் நீ இன்னும் போஸ்ட்டில் வச்சுருக்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து நான் அதை டெலிட் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு நைட் மாதிரி வருது. ஸோ பார்த்தா அதில் அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அப்போ அவங்க ஆண்டி வந்துட்டு ஹீரோயின் அடிச்சுட்டு நீ பிறந்ததே ஒரு பாவம், நீ பிறக்கும் போது உன்னோட அப்பா இறந்துட்டாங்க, இப்போ உன்னோட அம்மாவையும் கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி பேசியிருந்துருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலி உண்மைக்கே அவள் லைஃப்பில் நடந்தது, அது அவளுக்கு நைட் மேலே வந்து எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணும் போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை நினச்சி ரொம்ப அழுதுட்டுருக்கா, தூக்கத்தில் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்த உடனே அவள் ஹக் பண்ணிட்டு அழறா. நம்ம ஹீரோ எதுக்காகவும் நீ அழாத, நான் உன் கூட தானே இருக்கேன், நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருந்து தூங்க வைக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. அவள் கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவள் தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அவளை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு ரொம்ப ஷை ஆகுது. அவள் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் டக்குன்னு முழிச்சிடுறான். ஸோ அவள் இப்போ நான் பாத் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து அவள் பாத் எடுக்கிறதுக்காக போகிறா. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போ ஒர்க்கும் இல்லைல்ல. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், உன்கிட்ட ஒர்க் இல்லை, இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னும் போது அவள் ஹேரை வந்துட்டு அவன் பேண்டெல்லாம் போட்டு டைப் பண்ணி விடுறேன். ஸோ அப்போ காட்டுறாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சின்ன வயசுலையே நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி போட்டு விடுற மாதிரி. ஸோ இப்போ தான் தெரிய வருது, சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுற, உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பண்ணி பழக்கம் போலையே அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஒரு உண்மை சொல்லவா, உனக்கு முன்னாடி என் லைஃப்பில் எந்த ஒரு பொண்ணுமே இருந்தது கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும், நான் மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அது சம்மந்தமாக தான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறான். ஸோ அதில் வந்து இன்டர்வியூ கொடுக்க சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினுமே அவன் கிட்டார்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே அந்த ஜாங் வந்திருக்கான். அவன் ஏதோ இங்கே யாரையும் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட, ஓ நீங்கள் ஒர்க் பண்ண போறியா, சரி நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் போது அவள் எதுவும் தேவை கிடையாது அப்படின்னு அவனுக்கு ஒரு கிக் விட்டுட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ அந்த ஜாங் வந்துட்டு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட இவளுக்கு எந்த ஒரு வேல்யூம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் போய் இருக்கும்போது அங்கே பார்த்தா அங்கே ஜீன் சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா. அவள் வந்துட்டு அங்கே ஒரு ஜட்ஜ் தான். ஸோ அவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்கல. ஸோ ஹீரோயின் பண்ணுற எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கம்போஸ் பண்ணது எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அவள் மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் நான் எல்லாத்தையுமே சிசிடிவியில் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஜி நீ வந்துட்டு அந்த ஜாங்கோட பேச்சை கேட்டுட்டு தானே இப்போ இந்த பொண்ணை அசிங்கப்படுத்துகிற, ஸோ இதெல்லாம் இங்கே நடக்க போகிறது கிடையாது, ஒன்றுமே அந்த வேலையை விட்டு தூக்குறேன்னு சொன்ன உடனே அவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட உண்மைக்கே நீ சூப்பராக மியூசிக் பண்ண, ஸோ நான் வந்துட்டு உன்னை இங்கே வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு.
இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாங்னால தான் இப்படி நம்ம ஹீரோயினுக்கு நடந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருந்த ஒரு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டான். அவங்க அப்பா ஜாங்கை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எதுக்கு நீ தேவையில்லாமல் ஷென்கிட்ட போய் வம்பெழுத்த? அவனால தான் நம்ம கம்பெனியே ஓடிட்டு இருக்கு. அடுத்து பக்கிற பார்ட்டியில் போய் அவர்கிட்ட சாரி கேட்டு கான்ட்ராக்டை திரும்ப பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. இங்கே அவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஷென்னை ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், ஒருவேளை லியாக்கும் ஷென்க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் இந்த மாதிரி கான்ட்ராக்டை வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஷாப்பிங் போகிறாங்க. அப்போ அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ நீங்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக க்ரோ பண்ணணும். நீ உன் ஹஸ்பண்ட்காக ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுமே ஒரு டை அண்ட் போ தான் வாங்குறா. நைட் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டே தூங்கிடுறா. ஸோ ஹீரோ போயிட்டு அவளுக்கு போர்வெல்லாம் போத்து விடுறான். பக்கத்தில் இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் அவனுக்காக டையும் போவும் தான் வாங்கியிருக்கா. அவனை பார்த்து ஹாப்பி ஆகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் எந்திரிச்சிட்டு, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்காக இதை வாங்கினேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, இதுக்கப்புறம் உனக்கு என்ன செலக்ட் பண்ணாலும் நான் தான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு டை போட்டு விட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டையை போட்டுட்டு தான் ஆஃபீஸ்க்கு போகிறான். அப்போ அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, பாஸ் உங்கள் டை சூப்பராக இருக்குது, இது யார் வாங்கி தந்தா அப்படின்னும் போது இதனோட ஒய்ஃப் தான் வாங்கி தந்தான்னு சொன்ன உடனே நம்ம அசிஸ்டன்ட்மே ஹாப்பி ஆகுறான். அவன் சொல்கிறான், இன்றைக்கி நைட் பார்ட்டி இருக்குது, பேசாமல் உங்கள் ஒய்ஃபையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும்போது அவங்களுமே சரின்னு சொல்லிடுறான். நைட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கார்ஜியஸாக ரெடியாகி அந்த பார்ட்டிக்குமே போகிறா. நம்ம ஹீரோ இன்னும் வரல. ஸோ அவன் வந்து அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வர போகிறான். இங்கே பார்த்தா அந்த ஜாங்கும் சியாவும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே அவங்களோட ஒய்ஃபும் வந்திருக்காங்களா. ஸோ நம்ம அவங்கள கரெக்ட் பண்ணாலே போதும், அவங்க பேசி எப்படியாச்சும் ஷென் கிட்ட கான்ட்ராக்டை வாங்கி தந்துடுவாங்க அப்படின்னு ஜாங்கும் சியாவும் வந்துட்டு அங்கே ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இங்கேயும் நீ வந்துட்டியா, உன்னெல்லாம் யார் தான் இன்வைட் பண்ணுறேன்னு தெரில, சும்மா வந்துடுற அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, என்னோட ஹஸ்பண்ட் அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, ஸோ நான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போது இவங்க ஹீரோயினை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, என் ஒய்ஃபை புள்ளி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த ஜாங் வந்துட்டு, என்னது இந்த லோ கிளாஸ் பொண்ணு வந்துட்டு உங்களோட ஒய்ஃபா, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, இதுக்கப்புறம் என் ஒய்ஃப்னு ஏதாச்சும் பேசினேன் அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிங் இருக்குது. ஸோ ரிங்கை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் உனக்கு அஃபிஷியலாக ப்ரப்போஸ் பண்ணல, ஸோ இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ லைஃப் லாங் இப்படி என்னோட ஒய்ஃபாகவே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிங்கை போட்டு விடுறான். நம்ம ஹீரோயினுமே அவனுக்கு திரும்ப ரிங் போட்டு விடுறா. ஸோ எல்லாருமே அதை ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜாங்கையும் சியாவையும் நம்ம ஹீரோ அந்த பார்ட்டியை விட்டு வெளியில் அனுப்பி விட சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் வந்துட்டு பார்ட்டிக்கு அந்த ரிங், அதுக்கப்புறம் அவளவே செல்ஃபி எடுத்து ஸோ எல்லாத்தையுமே சென்ட் பண்ணி விடுறா. நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்யூ, உன்ன மாதிரிலாம் ஒரு மனுஷன் வந்துட்டு எனக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, சரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின்மே அவள் ரூம்குள்ளே போகும்போது, நீ என் கூடவே வந்து தூங்குறியா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறான். நைட் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பெட்ஷீட் அண்ட் பில்லோலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிடுறா. ஸோ அவனுமே கூட வந்தோடனே அவன் ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறான். மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எழுந்திருக்கும் போது பக்கத்தில் ஹீரோ இல்லை. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவன் கூட தான் தூங்கினான் அப்படின்றது அவளுக்கு தெரியாமல், ஐயோ நேற்று நான் ஹஸ்பண்டை கூட வர சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு, நேற்று சாரி நான் தெரியாமல் தூங்கிட்டேன்னும் போது நம்ம ஹீரோ, நானும் உன்கிட்ட தான் தூங்கிட்டு இருந்தேன், இதுக்காகலாம் நீ என்கிட்ட சாரி கேட்காத, நம்ம லைஃப் லாங் ஒன்றா தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஹீரோ வர சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தா லென்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் தான் சின்ன வயசுலேயே பேசியிருந்துருக்காங்க மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹீரோவோட அப்பா அந்த லென் கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அந்த பொண்ணெல்லாம் என்னோட வீட்டு மருமகளாக நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ தான் எங்கள் வீட்டுக்கு டாட்டர் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு இதில் இஷ்டம் கிடையாது, எனக்கு வந்துட்டு லியா தான் முக்கியம், அவள் மட்டும்தான் என்னோட ஒய்ஃபாக இருக்க போகிறா, நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த லென்
சொல்கிறா. உனக்கு புரியுதா இல்லையா, எங்கள் அப்பா தான் உங்கள் கம்பெனியவே ரன் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துட்ருக்காருன்னும் போது நம்ம ஹீரோ அப்படி வேற உனக்கு நினைப்பு இருக்கா, என் கம்பெனியை நானாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எங்கள் அப்பாவோட கம்பெனியும் நானே பார்த்துப்பேன்னு சொல்லும்போது அந்த லின் கோவப்பட்டு அங்கேருந்து போகிறா. அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்காரு. பட் அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறானோ அதை கேட்டுப்பாங்க போல். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது சியா நடு ரோட்டில் வந்து மீட் பண்ணுறா. அவள் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் உன் மேலே உயிராக இருக்கான்னு மட்டும் நீ நினைக்காத, அவன் வந்துட்டு உனக்கு முன்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்துருக்கான் அப்படின்னும் போது ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோ முன்னாடி அந்த லின்னை மீட் பண்ணி பேசின ஃபோட்டோஸ்லாம் அவளுக்கு கிடச்சிருந்துருக்கு. ஸோ அதை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ இதை பற்றி சொன்னதே இல்லைல்ல. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணுறா. அப்போது மெய்ட் வந்துட்டு என்னாச்சுமா நீ எங்கே போகிற அப்படின்னும் போது அவள் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை, நான் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ வேமா இந்த பக்கம் மெய்ட் வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க அம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நானுமே லியாவை மட்டும்தான் என்னோட டாட்டர் இல்லாவை ஏற்றுக்கிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது மெய்ட் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வேமா நம்ம ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அவன் கரெக்டாக வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்து லின்னா யார், நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் ஃபீலிங்ஸ் வளர்த்துருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அவள் எனக்கு யாருமே கிடையாது, சும்மா எங்கள் அப்பா எனக்கும் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினச்சாரு, பட் அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன்னும் போது நம்ம ஹீரோயினும் சிரிச்சிட்டு நான் ஒன்றும் கோவப்பட்டுலாம் போகல, நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகணும், அங்கே போய் நான் மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லி அனுப்பி விட்டுறேன். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஆஃபீஸில் ரொம்ப சேடாக இருக்கும் போது அசிஸ்டன்ட் கேட்குறான் என்னாச்சு பாஸ் ஏன் சோகமாக இருக்கீங்கன்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான் என்னோட ஒய்ஃப் எனக்கு காலே பண்ணலாம், பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போயிருக்கான்னு சொல்லும் போது அவனுமே அவங்க பிஸியாக இருப்பாங்க, அவங்க நைட் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறான். நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவள் ஷங்காயில் இருக்கா, பக்கத்து ஊரில் தான் இருக்கிறா போல். ஸோ அவள் நம்ம ஹீரோக்கு கால் பண்ண உடனே அவன் என்ன நீ இவ்வளோ நேரமாக எனக்கு காலே பண்ணல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு கார் வந்து அவளை இடிச்சிருது. ஸோ அவள் கீழே விழுந்துடுறா. அது வந்துட்டு அந்த ஃபோன்லேயே அவனுக்கு கேட்டுருது. ஸோ அவன் ரொம்ப பதறி போயிடுறான். அந்த காரில் அடிப்பட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அம்மா இறந்து போனாங்கல்ல அது ஞாபகம் வந்துடுது. ஸோ அங்கே டிரைவருமே வந்து சாரி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின்மே இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ரூமுக்கு போகிறா. ஸோ அங்கே போயிட்டு அவங்க அப்பா இறந்து போனது அவங்க அம்மா இறந்து போனது எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப அழுதுட்டு இருக்கா. யாரோ வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். அவன் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி ஆக்சிடென்ட்டே நினச்சா எப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்த உடனே நம்ம ஹீரோயினுமே ஹக் பண்ணிட்டு அழறா. அவளுக்கு கையில் அடிபட்டிருக்கும் போது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவளுக்கு கட்டெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சு உனக்கு, உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, ஏன் நீ வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறன்னும் போது அவள் எல்லாத்தையும் சொல்கிறா. எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, என் பாட்டியுமே இப்போ ஸ்டொமக் கேன்சர்னால இருக்காங்க, அவங்க எப்போ இறந்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு பிடிச்சி எல்லாருமே என் லைஃப்பை விட்டு போயிட்டுருக்காங்க, அதனால தான் எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னும் போது நம்ம ஹீரோ இதெல்லாம் சும்மா ஒரு ஃபேக்கானது தான், அவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும், இது ஒன்னால தான் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு ஃப்ளைட் கிடைக்க போகிறது கிடையாது, ஸோ இன்றைக்கி நான் உன் கூட தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கா. அவங்க ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துடுறா போல். என்னாச்சு உனக்கு அப்படின்னு அழுதுட்டே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் சொல்கிறா உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு நினச்சேன், நீ நல்லா தானே இருக்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக வெள்ளையுமே கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என் ஹஸ்பண்டை உண்மைக்கே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்த உடனே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து சைகை காட்டுறா எதையும் சொல்லாத அப்படின்னு. பட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்காம அவள் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்கள தனியாக விட்டுட்டு போகிறேன் ஏதோ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டையும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளையும் கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போனா அங்கே நம்ம ஹீரோயின் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. அவள் சொல்கிறா இன்னைக்கு நீ என் கூட தான் தூங்க போகிற, அதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக ஷவர் எடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க பேசாமல் தூங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோக்கு தெரியுதா அவள் போதையில் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவளை எப்படியோ தூங்க வச்சிடறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ
வேணுனே தான் நைட் அவளை இக்னோர் பண்ணிட்டான், அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு அவள் கோச்சிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோவை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட அவள் சரியாகவே பேச மாட்டேங்கிறா. அவன் நான் இப்போவே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவள் நம்ம ஹீரோவை இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்கா. ஸோ நைட் போல் நம்ம ஹீரோ போயிட்டு, நான் வேணுனே அந்த மாதிரி பண்ணல, நீ போதையில் இருக்கும் போது நான் அந்த மாதிரி பண்ணேன், அது ரொம்ப தப்பாச்சுல்ல, ஸோ இப்போ நான் உன்னை விட போகிறது கிடையாது அப்படின்ட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் இருக்கும்போது அவளுக்கு கால் வருது, நம்ம பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ட்டு. 2 பேரும் பதறிட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஏன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கால் பண்ணல, எனக்கே டாக்டர் தான் கால் பண்ணாருன்னும் போது பாட்டி சொல்கிறாங்க, இப்போ தான் உனக்கே மேரேஜ் ஆகியிருக்கு, நான் உன்னை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே பாட்டி ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டிக்கு இப்போ ஓகேவாக இருக்கனால அவங்கள வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினும் பாட்டியும் மட்டும் இருக்கும் போது ஜாங் மீட் பண்ணுறதுக்காக வரான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உன்னை யாரும் இங்கே அழைக்கல, நீங்கள் எந்த போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரா. அப்போது பாட்டி வந்துட்டு, அவன் வீடு தேடி வந்திருக்கான், இந்த மாதிரி பண்ணாத, ஜஸ்ட் அவன்கிட்ட போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவளுமே போகிறா. அப்போது ஜாங் வந்துட்டு, நான் சியாவை பிரேக்கப் பண்ணிட்டேன், அவன் ரொம்ப தப்பானவன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ திரும்ப வந்துடு, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்து, ஓ நான் இப்படி வருவேன் வர நீ நினைக்கிறியா, நான் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரிலாம் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, எனக்கு நான் ஹைஸ்கூல் படிக்கும் போது ஒரு டாயை கிஃப்ட் பண்ணல, நான் வந்துட்டு கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது அந்த டாயுமே நான் உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னும் போது அவன் கேட்குறான், நான் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஸ்டஃப் டாயும் உனக்கு கொடுக்கலையா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே போன உடனே பாட்டியும் அவளும் சேர்ந்து ஆல்பம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆல்பமில் ஓரமாக ஒரு குட்டி பையன் நிற்கிற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது ஷென் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் அவளுக்கு புரியுது சின்ன வயசுலேயே அவங்க மீட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ மீட் பண்ணுறா. ஸோ அவன்கிட்ட கேட்குறா, சின்ன வயசில் நம்ம மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுமே, ஆமாம் நம்ம மீட் பண்ணியிருந்திருக்கோம், உனக்கு இப்போவே ஞாபகம் வந்துச்சு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போனால் தான் தெரியுது ஹீரோவோட அப்பாவுக்கு வந்துட்டு ஹீரோனோட அப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல். ஸோ அவர் இறந்து போனதுக்கெலாம் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ஓகேவாகிடுது. ஸோ ஹீரோயினோட கேரக்டரும் ரொம்ப பிடிச்சனால அவங்க ஃபேமிலியிலையுமே நம்ம ஹீரோயினை ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் சீனில் காட்டுறாங்க, அவங்க கிராண்டான வெட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் ட்ரெஸ்லாம் ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியுமே இதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் கண்டிப்பாக இந்த லைஃப்பில் உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன், யாரையும் உன்னை ஹர்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் கொடுக்குறான். இப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.